ஆதவ் அர்ஜுனா பேச ஆரம்பித்த போதே புசியை தான் டார்கெட் பண்றாருன்னு எங்க எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சு. சீட்டுக்கு கோடிக்கணக்குல பணம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு பத்திரிகைகள்ல நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. வேட்பாளர் யாருன்னு நம்ம தளபதி தான் முடிவெடுப்பாரு. நம்ம கட்சியில பதவிக்கோ எம்எல்ஏ சீட்டுக்கோ யாரும் பணம் கேட்கவே இல்லை, இனிமேலும் கேட்கவும் கூடாது. அதே மாதிரி மூத்த தலைவர்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு தலைமை கழகத்துல இருந்து சொல்லி இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பரப்பப்படுது. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் தலைமை கழகம் சொல்லவே இல்லை. நீங்க எல்லாம் சுதந்திரமா செயல்படுங்க. இன்னும் ஒண்ணும் மறக்காதீங்க, நாங்க போன் பண்ணணும்னா மாவட்ட செயலாளர்களான நீங்க முதல்ல அட்டன் பண்ணுங்க, என்னன்னு கேளுங்க. பல பேர் போனே எடுக்காம இருந்தா எப்படி கட்சியை ரன் பண்ண முடியும்? யோசிக்க வேணாமா? நாங்கன்னு இல்லைங்க, சாதாரண ஒரு தொண்டன் போன் அடிச்சா கூட போனை முதல்ல எடுத்து யாரு என்ன விஷயம்னு கேளுங்க. வாரம் வாரம் நீங்க பண்ற வேலையை பத்தின ரிப்போர்ட் எங்களுக்கு வந்தாகணும்னு சொல்லிக்கிட்டே திடீர்னு நம்ம கட்சியில புசியானது கோஷ்டி, ஆதவ கோஷ்டி, அருண்ராஜ் கோஷ்டி, ஜான் கோஷ்டின்னு எதுவுமே இல்லைங்க. இந்த கோஷ்டி அரசியல் எல்லாம் தாவேக்கால இல்ல. எல்லாமே தளபதிய சிஎம் ஆக்குற கோஷ்டின்னு மனசுல வச்சுக்கிட்டு செயல்படுங்கன்னு போட்டு உடைச்சாரு.